ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாவற்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல் அடுப்புல வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாவற்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாகற்காயை எண்ணெயில நல்லா வதக்கினாதான் கசப்பு தன்மை இருக்காது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். நல்லா பாவற்காய் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்ப பாருங்க, நான் வதக்கிட்டேன். இப்ப நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்க போறேன். எல்லாத்தையுமே நான் இப்ப எண்ணெயில இருந்து எடுத்து வைக்கிறேங்க பவுல்ல. அவ்வளவுதான், இப்ப நான் எடுத்துட்டேன். இப்ப அதே எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையுமே நல்லா பொரிய விட்டுட்டு 1 கப்பு வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 10 பல்லு ஆட் பண்ணிருக்கலாம். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு 1 தக்காளி பேஸ்ட் மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வதங்குற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில நல்லா இந்த மாதிரி மசாலா ஒன்னோடு ஒண்ணு நல்லா கலந்துருக்கணும். இப்ப எலுமிச்சப்பட அளவு புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் திக்கான பதத்துக்கு குழம்பு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இங்க பாருங்க, எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா வந்துடுச்சு பாத்தீங்களா. அவ்வளவுதான், நம்மளோட பாவக்காய் குழம்பு நல்லா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு பவுல்லயே மாத்தி வைக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதே போல நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெள்ளை சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்களா அவ்வளவு அருமையா இருக்கும். கசப்பு தன்மையே இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.